இந்த வீடியோலாம் ஆபாசமாக எடுத்து பொண்ணுங்களை மிரட்டி பணம் வாங்குற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லனை கொல்றது உடனே காட்டிடுறாங்க. த்ரிஷாவோட காம்பினேஷன் அவங்க கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே சொல்லிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அது எப்படி என்ன ஆகுது எதுனோ ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா அதை யார் பண்ணுறாங்க, மெயின் வில்லன் யார், போலீஸாக இருக்கிறவங்களே லாஸ்ட்டாக வில்லனாக வராங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் என்ன எதுனோ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஃபைட் சீனு பக்காவாக கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த காரு நம்ம ஹாலிவுட் படத்துலேயே மிஞ்சிரும். அது போல் நல்லா அந்த கார் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு முடிக்கிறப்ப அதே போல் அந்த வில்லனை கொலை பண்ணுற சீனும் ஃப்ளைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு சீனும் செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ பார்க்குறது. இது கொஞ்சம் த்ரீஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழில் விட மலையாளத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான் ப்ரோ, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இதில் நல்லா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது படம் எல்லாமே. இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகுது. அது நம்ம எப்படி சொல்கிறது, சொல்லிக்கிற மாதிரி ஆனால் நல்லா இருக்குது படம். லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அப்போ ஒன்றும் அவ்வளோவா இல்லை. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. ஃபைட்டு கீட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் எந்த ஒரு இதில் படம் நல்லா க்ளீனாக புரியுது. இந்த வீடியோலாம் ஆபாசமாக எடுத்து பொண்ணுங்களை மிரட்டி பணம் வாங்குற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லனை கொல்றது உடனே காட்டிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே காட்டிடுறாங்க வில்லனை கொல்றது. போக போக தான் அந்த வில்லனை கொல்லது யார் என்ன ஏதுன்னா கிளியராக நீ லாஸ்ட்டாக த்ரிஷா ஆக்டிங்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் ஞாபகம் மாதிரி தான் ஏதோ அடையாளம் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கள சொல்லி புரிய வச்சு படத்தை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா என்ன மாதிரி கான்செப்ட் சார்? த்ரில்லர் போ மூவி நல்லா இருக்குது. இது எப்படி சொல்கிறது, கேட் அண்ட் மவுஸ் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. த்ரிஷாவோட காம்பினேஷன் அவங்க கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருக்குது. கம்ப்ளீட் த்ரில்லர் மூவி. அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே பக்கம் எங்கேயுமே லேக் ஆகல, எங்கேயுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. இல்லை போர்லாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு போய் ஒரு 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் கிளியராக இல்லை, இருட்டிலே பார்க்குற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் நல்லா பயங்கரமாக நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது சூப்பராக. மியூசிக்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்குது, பரவாயில்ல. சாங்ஸ்லாம் இல்லை ப்ரோ. இந்த ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க, இந்த கார் ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக இருக்குது. இந்த நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் கொடுப்பாங்களா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில், அது போல் நல்லா அப்படியே லைவாக பார்க்குற மாதிரி நல்லா த்ரில்லிங்காக கொடுத்துருக்காங்க. கார் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது, பரவாயில்ல. ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. ஓகே ஒர்த்து தான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, எந்த குறையும் இல்லை. எல்லாமே 3 ஸ்டேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ.